அக்கா, மழை வேற ரொம்ப அதிகமாக பெய்யுதே. எதிர்த்தாப்புல யார் நின்னா கூட தெரியாது போல இருக்கு. எங்கேயாவது ஒதுங்கி நின்று போகுமா? சரி இருடி பார்க்குறேன், எங்கேயாவது ஒதுங்குற கிடம இருக்கான்னு. நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், வீட்லேயும் தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ சரி வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது? மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு வந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லையே. கொடையும் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். இங்கே பாரு, ட்ரெஸ் எல்லாம் நனையுது. டேய் மச்சி, யாரா அந்த பிள்ளைங்கோ? ரொம்ப அழகா இருக்குதுகளே. ரோட்ல வர்றது பூரா நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகளாவா இருக்காளுக. இவர்களை பார்த்தா இந்த ஊர்க்கார பிள்ளைங்க மாதிரி தெரியலையேடா. ஆமாண்டா. டே, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுகடா. ரெண்டுமே லட்டாட்டு இருக்குதுகடா. அந்த சிவப்பு கலர் சாரிக்குள்ள பாரு. அடே அப்பா, அந்த மஞ்சள் கலர் சாரி பின்னுதுடா. டே, மழை வேற வருது. நீயும் ரெண்டு, அவளுகளும் ரெண்டு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஒரே குஜால் பண்ணிடுவோமா? எனக்கு தான் அந்த ரெட்டு. போடா, எனக்கு தான்டா அந்த ரெட்டு. அப்போ எல்லோ எனக்கு. எல்லோ தான் எனக்கு. டிங் கொய்யால ஏதோ சொன்னாலும் இது எனக்கு இது எனக்குங்கிற கொன்றுவ பத்துக்க. ஏதோ ஒன்று சீக்கிரம் சொல்லுடா. சரி, நீயே பார்த்து முடிவு பண்ணிட்டு சொல்லு. சரி, ஃபஸ்ட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ரெட் எடுத்துக்கோ, நான் எல்லோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரெட்டுக்கு வந்துடுறேன், நீ எல்லோக்கு வந்துருந்துச்சு. இது புத்திசாலித்தனமான பேச்சு. அக்கா, அங்கே ஏதோ இருக்கிறனாங்க நம்மளை குறுக்குறுன்னு பார்க்குற மாதிரி இருக்கேக்கா. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம்க்கா. ஆமாண்டி, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் வேற யாருமே இல்லை. முதல்லையும் இந்த கிராமத்துக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடி பண்ணுறது? அக்கா, ஃபோன் கொடுத்தேன்ல, என் ஃபோன் எங்கே உங்ககிட்டயா இருக்கு? ஆமாண்டி, இருடி எடுத்து தரேன். ஐயோ, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடி. என்னக்கா சொல்கிற? அக்கா கிட்ட வராங்கக்கா. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. பயப்படாதடி, ஒன்றும் ஆகாது. என்னம்மா கண்ணுங்களா, என்ன ஊருக்கு வழி வேணுமா? இல்லை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க. என்னம்மா பொம்பளை பிள்ளைங்க தனியா போறீங்க? பாருங்க, அந்த பக்கம் குடிசை இருக்கு. வாங்க, கொஞ்சம் காப்பி தண்ணி குடிச்சிட்டு மழை நின்ன பிறகு போலாம். இல்லை இல்லை, எங்களுக்கு ஒரு உதவி வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க. என்னம்மா எங்க ஊருக்கு வந்துட்டு இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் யார்கிட்டயும் உதவி கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இப்போ நாங்கள் போய்க்குவோம், எங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியும். நீங்கள் வழி மட்டும் விட்டீங்கன்னா நாங்கள் போய்ட்றோம். இப்போ எதுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல வழி விடுங்க. என்னம்மா திடீர்னு கோவப்பட்டீங்கன்னு என்ன பண்றது? ஒரே ஊருக்காரங்களா போயிட்டீங்க. இவங்களோட சொந்தக்காரங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். தயவுசெய்து வாங்கம்மா, நம்ம வீடு தான், வாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். எங்க அம்மா பாட்டி எல்லாம் உள்ளதா இருக்காங்க, வாங்க போகலாம். இல்லை இல்லை, பரவாயில்ல, யார் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க வாங்க எதுக்கு இப்போ கிட்ட வந்தீங்க? எதுக்கு என் கையை பிடிச்ச? கையை விட்டுறேன், பொறுக்கினாயே. என்ன சொல்லும், வாங்கன்னு கூப்பிட்டா அது ஒரு குத்தமா? வரமாட்டேன்னு சொல்றீங்க. அதான் நாங்களே கூப்பிட்டு போலான்னு வந்தோம். நீங்க நின்னா எங்க கால் வலிக்குது இல்ல. கையை விடுங்க. எந்த நோக்கத்துல கூப்பிடுறீங்க எங்களுக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை கையை விட்டுருங்க, இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. கையை விட்டுதான் மறுவேலை. தொக்கா கடிச்சிருக்கீங்க, விட்டுருவோமா? வேண்டாம், நீ தெரியாம தொட்டுட்டு இருக்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ற. கையை விட்டுட்டா பொறுக்கினாங்க. என்ன பொறுக்கினாய்ங்கிறீங்கடி? இப்ப பொறுக்கித்தனம் பண்றோம், என்ன பண்றீங்கன்னு பாக்கலாம். நாங்களும் எத்தனை நாள் தான் எங்களூர் பிள்ளைகளையவே பார்த்துட்டு இருக்கிறது. எங்களுக்கும் கொஞ்சம் கிளுகிளுப்பா வெளியூர் பிள்ளைங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. வாங்க வாங்க. கொஞ்சம் விட்டுடா நாயே. ஐயோ, விட்டுடா கையை முதல்ல. விட்டுடா, என்ன ரொம்ப கோவப்படுத்துறீங்க. சரியில்லை, கையை விட்டுடா, பொறுக்கு. வாடிங்கிறேன். புடிச்சு இழுத்துட்டு வாடா தரத்துல நாங்க கொண்டு போய் போட்டுறோம். நம்மள மீறி எங்கடா போறாளுங்க? அதுதான் என்ன பொறுக்கின யார் வீட்டு பிள்ளைங்க மேல கை வைக்கிறீங்க? கொன்றுவேன். ஐயோ, எதுக்கு எந்த அடி அடிக்கிற? உங்க வீட்டு பிள்ளைங்கன்னு தெரியாதுயா, மன்னிச்சிருங்க. ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அத்தை பொண்ணுங்க மேல கை வைப்பீங்க? அடிச்ச கைய முறிச்சு விடுன நீ. ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற பொண்ணு மேல கை வைப்ப? இன்னொருக்கா ஏதாவது பிரச்சனை பண்ண இந்த ஊருக்குள்ளார வெட்டி பொலி போட்டுருவேன். நானும் இந்த ஊருக்காரன் தான்டா. கொஞ்ச நாளா வெளியூர்ல போய் இருந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடும் நினைச்சையா? கொன்று பத்துக்க. நான் வெற்றியை தப்பா புரிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வெற்றி, எந்திரிச்சு போக கூட நாய்களா? வெற்றி, நான் ரொம்ப பயந்துட்டேன் வெற்றி. எதுக்கு பயப்படணும்? இங்க பாரு, போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா? வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்டேயாவது சொல்லிட்டு போகணும்ல. அவங்கள புலம்புறதை கேட்டு தான் நாங்கள் உங்களை தேடி வந்தோம். இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உங்க அக்கா தான் எதுவுமே சொல்லாம போவா. நீயாவது பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும்ல. என்ன கோவமா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல ஏதோ பிரச்சனைனா வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் தான் அவமானம். அதை முதல்ல உங்க அக்காவை புரிஞ்சுக்க சொல்லு. அவன் சொல்றதும் கரெக்டு தான். ஏதோ ஒரு வீம்பில் என்னென்னமோ பண்ணிட்டு, ஆனால் இப்போ அவன் எனக்காக தான் தேடி வந்திருக்கான்ல.
என் மேலே இவ்வளோ அன்பு இருக்கும். சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி உண்மையாக வெற்றி என்னை விரும்புகிறாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு காணும் தேடி வந்திருக்கேன். நான் தான் புரிஞ்சுக்காம முட்டாள். பாரு, உனக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்கலாம். ஆனால் உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் விட்டுட்டு இருக்க மாட்டோம். முதல்ல புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம உன் தங்கச்சி கூப்பிட்டு வந்து அவளையும் பிரச்சனையில் மாட்ட பார்த்துருக்கேன். முதல்ல நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ கெட்டு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏன் நீங்களாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை, சும்மா கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் நினைக்கல. நல்ல வேலை உங்கள் அம்மா புலம்புறதா அண்ணன் கேட்டங்காட்டி வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டான். அதனால தான் வந்தோம். தேங்க்ஸுங்க கதிர். சாரி, இனிமேல் எதாக இருந்தாலும் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும்படி சொல்லிட்டு வரோம். டேங்கப்பா, சாரியெல்லாம் மேடம் வாயிலேருந்து வருது. இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க வெற்றி? டேங்கப்பா, எவ்வளோ நாள் கழிச்சு உன் வாயிலேருந்து என் பேர் வந்திருக்கு. அப்பா, பெரிய அதிசயம் தான் போ. ரொம்ப ஓவராக பேச வேண்டாம். ஏதோ இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, என் தங்கச்சி காப்பாற்றிருக்கீங்கிறக்காட்டி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதோட நம்ம உறவு வேறு எதுவும் போக போகிறதில்ல. ப்ளீஸ் என்னை கிண்டல் பண்ண வேண்டாம். சரி, போகலாம். சுனிதா, கதிர் போகலாமா? சரிண்ணா. வீட்டுக்கு முன்னாடி போகும்போது நீங்கள் முன்னாடி போய்க்கோங்க 2 பேரும். நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்ல வேண்டாம். மழை பெஞ்சங்காட்டி ஒதுங்கி நின்னோன்னு 2 பேரும் சொல்லுங்கள். புரிஞ்சுதா? வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னீங்க பயந்துருவாங்க. சரி அப்படியே சொல்கிறோம். ரொம்ப நன்றி 2 பேர் வந்து எங்களை காப்பாற்றினதுக்கு. உங்கள் நன்றியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. கிளம்புங்க, போகலாம். டேய், 3 பேர் சேர்ந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவனுங்களை பிரித்து எடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்டா எதுவும் பண்ண வேணான்னு சொல்லி தானடா கூட்டிகிட்டு வந்தேன். என்னடா பண்ணி வச்சிருக்க கதிர்? ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளை எப்படி கிண்டல் பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் ஏமாந்த பிள்ளைக்கு என்ன பண்ணியிருப்பானுன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது சும்மா விடலாமாண்ணே அவனுங்களை? சிவா, நீயும் கூட இப்படி பேசி பழகுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. நீ எப்பவுமே பொறுமையாக இருப்பியே. சக்தி பையாதான் எல்லாத்துலேயும் கோவப்படுவான். நீ என்னடா இவ்வளோ கோவப்படுற? மற்ற விஷயமா இருந்தால் பொறுமையாக உட்காந்து பேசலானே. ஆனால் இது நம்ம அத்தை பிள்ளைகளோட மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படின்னா சும்மா இருக்க முடியும்? அவன் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேனே. இப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அத்தை பிள்ளைங்களுக்கு தாண்டா அந்த பேர் போய் சேரும். திருவிழா வேற எல்லாருமே வந்திருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாண்டா. ஆல்ரெடி ஏதோ என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. திருப்பி இந்த திருவிழாலேயும் ஏதோ பிரச்சனை வந்ததுன்னா காவியா பேர் ரொம்ப ரிப்பேர் ஆயிரும்டா. நானும் அதை தாண்டா சொல்கிறேன். ஏன்டா எதுவுமே சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏன்டா கதிர், அவனுக்கு தான் ரொம்ப கோவக்காரனுங்க. நீ இவனுக்கு கூட சேர்ந்துட்டியாடா? ஏன்னா கை வச்சது யார் மேலண்ணே? என்ன காஃபியா மேலே கை வச்சிருக்காங்க? என்ன சும்மா இருக்க சொல்றியாண்ணே? எனக்கு எல்லாம் புரியுதுடா. சுனிதா மேலேயும் தான் கை வச்சிருக்கானுங்க. அண்ணன் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணாரு. அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டீங்களாடா? அண்ணன் என்ன வேணா இருக்கட்டும்ண்ணே, எனக்கு தாங்க முடியலண்ணே. சரி, அதுக்காக இப்படி கோவப்படணுங்கிற அவசியம் இல்லையேடா. நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்டா. ஏன் சிவா, நீயும் கூட இவ்வளோ கோவப்பட்டிருக்க. இப்படி அடிச்சு அவனுங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணுறது? இல்லைண்ணே, பிள்ளைங்க ரொம்ப பயந்து போய் உட்காந்துருந்ததுங்களா பார்த்தோன்னா ரொம்ப சங்கடமாக போச்சுண்ணே. நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே ஆம்பளை பையன் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம அத்தைங்க 2 பேர்த்து வீட்லேயுமே பிள்ளைங்க மட்டும்தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தானே அவங்களுக்கு காரணம் இருந்து பாதுகாக்கணும். நம்ம ஊருக்கு வந்து இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியலண்ணே, ஜீர்ணிக்கவே முடியலண்ணே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. அவங்க வீட்டில் எல்லாமே பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்ம தான் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே தான் கோபம். சரி, எங்ககிட்டயாவது சொல்லி மாமா துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்கணும்ல. எனக்கு அவங்க மேலே 2 பேர்த்து மேலே கோபம் தானே. வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரி கோவப்படாத. என்ன பண்ணுறது? சரி, இன்னொரு ஆள் நீங்கள் இல்லாமல் அடிச்சதுதான் சொன்னாங்களே, அது யாருடா? அது வந்துனே. என்னடா வந்து போயின்னு? இன்னொருத்தர் யாருடா அடிச்சது? சிவா, உன் ஃப்ரெண்டு செல்வம் அடிச்சாரு? இல்லைண்ணே, அதுக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான். அப்போ யாருடா உங்க கூட இன்னொரு ஆள் வந்தது? 4 பேர் போனீங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். வேற யாரையாவது கூப்பிட்டு போயிட்டீங்களா அடி அழிக்கிறது? அடியாள் இல்லைண்ணே, இது அன்பால் வந்த ஆள். என்னங்கடா புதிர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வெயிட் அண்ட் வாட்ச்ண்ணே. ஓ மச்சி, சீக்கிரம் வா. ஏய், நீ எங்க புள்ள போன? என்ன மாமா, என் அக்காவையும் தங்கச்சியும் கிண்டல் பண்ணியிருக்காங்க, சும்மா விட சொன்னீங்களா? மாமாங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான். ஏன் நானும் போகக்கூடாதா மாமா? சொல்லுங்கள். இல்லைம்மா, நீ பெரிய சண்டி வீரின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த லெவலுக்கு இறங்குவேன்னு எனக்கும் தெரில. டே தம்பி, கேட்டேன் அண்ணா, என் நிலைமை கவலைக்கிடம்தான். பார்த்துக்குங்க, ஜாக்கிரதை.